மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சென்னையில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியில் இந்தி திணிப்பை எதிர்க்கும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்ட தமிழன்னை சிலை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது. தஞ்சாவூர் ஓவியம், சுடு களிமண், களிமண் பானை வகைகள், கலம்காரி, மூங்கில் வேலைப்பாடுகள், நார் என்று பல்வேறு கைவினைப் பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக இந்தி திணிப்பை எதிர்க்கும் நவீன தமிழ் அன்னை சிலை கண்காட்சியில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. கோவையைச் சேர்ந்த மர சிற்ப கலைஞர் முருகேசன் திராவிட கருத்துக்களை மையமாக கொண்டு இந்தி திணிப்பை எதிர்க்கும் உருவ அமைப்புடன் கூடிய மரச்சிற்பத்தை வடிவமைத்திருந்தார். இந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா மொழி திணிப்புக்கு எதிரான ஒரு நவீன தமிழன்னையினுடைய ஒரு வடிவமாக தான் இந்த சிற்பத்தை பண்ணியிருக்கிறோம். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தமிழன்னை சிற்பங்கிறது ஏற்கனவே சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய தமிழன்னையை நம்ம எல்லாருமே உட்கார்ந்த கோலத்தில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ மொழி திணிப்புக்கு எதிராக பொறுமை இழந்த தமிழன்னை ஒரு கோபம் கொண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற வெளிப்பாடு தான் இந்த சிற்பம். இந்த சிற்பத்தில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, மரபு சிற்பத்தினுடைய எந்த இலக்கணமுமே மாறாமல் அதே நேரத்தில் சமகால அரசியலான திராவிட அரசியலை இந்த சிற்பம் பேசியிருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக அன்னை கோபம் கொண்டதனுடைய வெளிப்பாடு தான் இந்த விரிசடை. சடை விரிசடையாக காட்டியிருப்போம். கோபம் கொண்டு ஒரு கால கீழே ஊனி ஆடக்கூடிய ஊர்துவ தாண்டவத்தை இந்த சிற்பத்தில் காட்டியிருக்கிறோம். ஏற்கனவே தமிழன்னைக்கு இருக்கக்கூடிய செங்கோட்டு யாழ் காட்டியிருக்கிறோம், அறிவு ஒளிச்சுடர் காட்டியிருக்கிறோம், இந்த கைகளில் செம்மொழி இலக்கியங்களை காட்டியிருக்கிறோம். தமிழ் சமூகத்துக்கு பெரும் ஆபத்தாக இருக்கக்கூடிய மொழி திணிப்புங்கிறது தமிழனுடைய காலை சுற்றி இருக்கிற கருநாகமாக இதில் காட்டியிருக்கிறோம். இதிலெல்லாம் பொறுமை இழந்த தமிழனை இந்த கருநாகத்தை வதம் செய்வதாக காட்டியிருக்கிறோம். வதம் எப்படி செய்கிறாங்கன்னா, அறிவால் பண்பட்ட திராவிட சமூகம் எந்த ஆயுதத்தையும் கொண்டு தாக்காமல் அறிவாயுதம் கொண்டு இதை எதிர்கொள்கிற மாதிரி தான் இந்த சிற்பத்தை வடிவமைச்சிருக்கோம். அதனுடைய வெளிப்பாடு தான் எழுத்தாணியை கொண்டு அந்த கருநாகத்தை அன்னை வதம் செய்வது போல் இதில் காட்டியிருக்கிறோம். சமகாலத்தில் எனக்கு தெரிஞ்ச மொழி மரபு சிற்பந்தான். இந்த மொழியில் தான் நான் என்னுடைய அரசியலை நான் பேசியாகணும். அப்படி தான் இந்த அரசியல் நான் பேசியிருக்கிறேன். இது காலத்தின் தேவையாக இருக்குது. நூற்றாண்டு கடந்த மொழி திணிப்புக்கு எதிரான தமிழ் சமூகத்தினுடைய ஒரு கூட்டுணர்வினுடைய வெளிப்பாடாக தான் இந்த சிற்பத்தை நாம் பண்ணியிருக்கிறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.